சித்த மருத்துவத்தில் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள் மருந்தா உணவு பேசிஸ்லேயே வந்து கொடுக்குற மாதிரி என்ன இது பண்ணுவோம் அப்படின்னாக்கா வெப்பாலை அரிசி, வெப்பாலை செடியிலேருந்து வர அந்த வெப்பாலை அரிசி ஸ்கின் ப்ராப்ளங்களுக்கு வந்து நல்லா கேட்கும். சோரியாசிஸ் பிரச்சனைலாம் பாதிக்கப்படுறவங்களுக்கு முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரியும். இந்த வெப்பாலை தைலத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அதை போட்டாங்கன்னாக்கா ஆட்டோஇம்யூன் பிரச்சனைனா சோரியாசிஸ் இது வந்து நல்லா கேட்கும். அந்த மரத்தில் வர வெப்பாலை அரிசி, இதை அந்த வெப்பாலை அரிசியை சூரணம் பண்ணி உள்ளே சாப்பிட முடியும். இந்த வெப்பாலை அரிசி, பரங்கிப்பட்டை, அதுக்கடுத்தது வந்து ஆடு திண்டா பாலை, வெள்ளருக்கு பொடி, இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நிழலில் நல்லா உலர்த்தி நல்லா காய வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பொடிச்சு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் காலையில், ஒரு ஸ்பூன் நைட்டு, ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது வந்து இது ரொம்ப நல்லது. சரிங்களா? பாலில் எடுத்துக்கோங்க. இல்லை பால் என்னால் இது பண்ண முடியல அப்படின்னாலும் தண்ணியிலையும் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த இன்ஃபெக்ஷன் பேஸ்டு, அதாவது வந்து டீனியல் இன்ஃபெக்ஷன், அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இந்த இன்ஃபெக்ஷன் பேஸ்டு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே நல்லா வேகமாக கம்மியாகும்.